அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க தெரியுமா வந்திருக்கோம்? மகள் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த ஷாப் பத்தி டெடிகேட்டடா ஒரு லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா அதுவும் போய் செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 150 ருபீல இருந்தே எக்கச்சக்கமான சாமி சிலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து உங்களுக்கு பியூர் பிராஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி, செம்மையா இருக்குங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி சிலைகள் அண்ட் சம் சாமி சிலைகள் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, ராமர், சீதா சிலைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் விநாயகர் சிலை. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா காமதேனு சிலை, காமதேனு சாமி சிலை அவைலபிளா இருக்கு. எல்லா சிலைகளுமே வச்சிருக்காங்க. இங்க இல்லாததுன்னு எதுவுமே இல்லைங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாளோட சிலை, 7 தலை நாகம் வச்சு பெருமாள் வர மாதிரிலாம் சிலைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. சில சிலைகளுக்கு எனக்கு வந்து பேர் வந்து தெரியலங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்ங்க, சாமி சிலைக்கான ஊஞ்சல் தான். விநாயகர், பெருமாள், சிவன் யாரை வேணாலும் நீங்கள் இந்த ஊஞ்சலில் அமர வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அப்படியே இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனுமான் சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரஸ்வதி சிலையும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னபூரணி சிலை வந்து வச்சுருக்காங்க. அதாங்க 150லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 1 இன்ச்சிலேருந்து 6 ஃபீட் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் சிலைகள் இருக்குது, அப்புறம் முருகன் சிலை இருக்குது. எல்லாமே அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க. சாமி சிலைகளில் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் இதிலே வந்து பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பெருமாள் அப்படின்னாலே பணத்துக்கு வந்து அதிபதின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ பெருமாள் சிலையும் உங்களுக்கு குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு பிராஸில் நல்லா கனமாக வெயிட்டாகவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு செம்மையாக லைஃப் வருங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம பிராஸில் சாமி சிலைகள்லாம் வாங்கி கொண்டு நம்ம பூஜை ரூமில் வைக்கிறப்போ இன்னும் பூஜை ரூம் பார்க்க பயங்கர ஹைலைட்டடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் விநாயகரை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. விநாயகரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இவர் வந்து புக் படிக்கிறாரு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை விநாயகர் சொல்லிட்டு விநாயகர்லேயே நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது. குட்டி சிலையும் நீங்கள் வந்து விநாயகரில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விநாயகர், பெருமாள், லக்ஷ்மி, சரஸ்வதி, சிவன், அப்புறம் கிருஷ்ணர் சொல்லிட்டு எல்லாமே குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வேல்ங்க. வேல் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வேல்லாம் நம்ம கார்லேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம பூஜை ரூம்லேயும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து புத்தாலாம் வந்து இருக்காங்க. ஸோ புத்தா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் அப்படியே ஷாப்பே வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். எக்கச்சக்கமான கலெக்ஷன். இந்த பிராஸ்லேயே வந்து ஃப்ளவர் போட்டு வைக்கிற பவுல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு மினி சைஸில் உங்களுக்கு சாமி சிலைகள் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து வச்சுருக்காங்க பாருங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வரக்கூடியது. அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சாமி சிலைகள். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய காமாட்சி விளக்கு, அப்புறம் விநாயகர் சிலை, சிவன் சிலையெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குத்து விளக்கில் வந்து ஏன் ஹைட்டுக்கு கூட குத்து விளக்கு வந்து வச்சுருக்காங்க. குட்டி குட்டி குத்து விளக்குலேருந்து பெரிய குத்து விளக்கு வரைக்குமே இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்டல்ஸ், அப்புறம் இந்த கருங்காலி மாலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். அகல் விளக்கு இருக்குது, அப்புறம் ஓம் போட்ட விளக்கு இருக்குது, நிறைய வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் சாமி பெல்லு அண்ட் இந்த மாதிரி குத்து விளக்கில் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. காமாட்சி விளக்குக்குன்னே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டியில் குத்து விளக்கு கலெக்ஷன். ஸோ குத்து விளக்குலாம் இங்கே வந்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை, அதாவது இது ஒரு கோவில் மாதிரி அப்படியே இது பண்ணியிருக்காங்க. இந்த சிலையெல்லாம் நீங்கள் வீட்டில் வைக்கும்போது ஒரு விநாயகர் கோவிலே உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ சிவன் சிலை, அப்புறம் இவர் வந்து பணத்துக்கு அதிபதிங்க, யாருன்னா லாஃபிங் குபேரர். அப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஊஞ்சல் அமர்ந்திருக்க மாதிரி கிருஷ்ணர். அப்புறம் இந்த விநாயகர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ நிறைய கலெக்ஷன் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம மகள் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ஒரு விசிட்டை போடுங்க. இங்கே இல்லாத வெரைட்டிஸே இல்லை. உங்கள் பூஜை ரூமை இன்னும் டிவைனாக ஆக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க சிலைகளை நீங்கள் கொண்டு போய் உங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அமைஞ்சிருக்கும். உங்களை நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை.